தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தவேக தலைவர் மற்றும் நடிகர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். 2 தொகுதிகளுக்கும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் பிராமண பத்திர விவரங்களில் முரண்பாடு இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில் தன் மீது 2 குற்ற வழக்குகள் இருப்பதாக விஜய் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில் குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வயது விவரத்திலும் வேறுபாடு காணப்பட்டது. பெரம்பூரில் 52 வயது என்றும் திருச்சியில் 51 வயது என்றும் குறிப்பிட்டிருந்தது. இந்த முரண்பாடுகள் காரணமாக பெரம்பூர் தொகுதியில் விஜயின் வேட்புமனு நிராகரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி திருத்தப்பட்ட பிராமண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 2 குற்ற வழக்குகளும் சேர்க்கப்பட்டதுடன் வயதும் 51ஆக திருத்தப்பட்டது. திருத்தங்கள் செய்யப்பட்டதால் எந்த சிக்கலும் இருக்காது என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் தேர்தல் அதிகாரிகள் பரிசீலனைக்கு பிறகு பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் விஜயின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவித்துள்ளன. இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதேபோல் M.K. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்பட பல முக்கிய வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வியட்நாமின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு டோ லாம் அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்தியா, வியட்நாம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று தாம் உறுதியாக நம்புவதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் ஒத்துழைப்பு, முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றுக்கு இணைந்து செயலாற்றுவதை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்.